ஓம் சரவணபவ. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம்னு சொல்லுவாங்க. ஆனால் பல நேரங்களில் அந்த போர் வெளியில் நடக்கிறதில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் நடக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிள்ளைகளால் மன கஷ்டம், இல்லைன்னா உறவுகளுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாத நிலை, மனசு உடஞ்சி போய் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட வாழ்க்கையிலையும் கூட போராட்டங்கள் இருந்தது. அவர் போர்க்களத்தில் சூரபத்மனை சந்திச்சாரு. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் கூட சின்ன சின்ன ஊடல்கள், திருவிளையாடல்கள் இருந்துச்சு. ஒரு குடும்பம்னா அங்கே சத்தமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். முருகன் கையில் இருக்க அந்த வேல் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அதோட நுனி கூர்மையாக இருக்கும், ஆனால் கீழே போக போக அகலமாக இருக்கும். அது உங்கள் குடும்ப பிரச்சனையை கையாளவும் இதே வேல் தத்துவம்தான். வேலினுடைய அடிப்பகுதியை போல உங்கள் அன்பு பறந்து விரிஞ்சதாக இருக்கணும். ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கிற குணம் வேணும். ஒரு பிரச்சனை வரும்போது கோபப்படாம அறிவால யோசிச்சு அந்த பிரச்சனையோட வேற மட்டும் கிள்ளி எறியணும். சூரபத்மனை முருகன் அழிச்சப்போ அவனை முழுசா முடிக்கல, அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னோடவே வச்சுக்கிட்டாரு முருகர். உங்கள் குடும்பத்திலையும் உங்களை எதிர்க்கிறவங்களையும் நீங்கள் எதிர்க்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களோட எதிரிகள் கிடையாது. அன்பால் மாற்றி உங்கள் கூடவே வச்சுக்க கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான உண்மையான வெற்றி. கவலைப்படாதீங்க. ஆறுமுகம் இருக்கப்போ உங்களுக்கு எதுக்கு ஆறு மனசு? இன்னைக்கு உங்களுக்கு மலை போல தெரிகிற இந்த பிரச்சனை நாளைக்கு நிச்சயம் பனி போல உருக தான் போகுது. யார் உங்களை புரிஞ்சுக்கலனாலும் அந்த பழனிமலை ஆண்டவன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. பொறுமை தான் இப்போ உங்கள் கையில் இருக்க ஆகச்சிறந்த ஆயுதம். கோபத்தில் ஒரு வார்த்தை பேசி உறவை முறைச்சிக்காதீங்க. சரவணபவங்கிற மந்திரம் வெறும் சொல்லு மட்டும் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையை கந்தன் தீர்ப்பான்ற நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவ.